வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக Instagram வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவர் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பண்டைய காலம் அசுரர்களின் ஆட்சி பூமியை ஆக்கிரமித்திருந்தது. மகிஷாசுரன் எனும் பெரும் அரக்கன் தனது சக்தியால் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். அவனது தங்கை மகிஷி அண்ணனின் வதத்திற்கு பிறகு பாரிய கோபத்துடன் தேவர்களுக்கு எதிராக போரிட்டாள். அவள் கடுந்தவம் புரிந்து பிரம்மாதேவரிடம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று கேட்க பிரம்மாவும் வரத்தை அளித்தார். இந்த வரத்தால் மகிஷி அச்சமின்றி தேவர்களை அழித்தாள். அவள் பூமியையும் சொர்க்கத்தையும் ஆண்டு தர்மத்தை அளித்தாள். தேவர்கள் துன்புற்று விஷ்ணுவிடம் அடைக்கலம் கோரினர். விஷ்ணு தனது மாயா மீதையால் மோகினி அவதாரம் எடுத்தார். சிவபெருமானும் தனது யோகத்தில் இருந்தபோது மோகினியின் அழகை கேட்டு யோகத்தை துறந்து அவளை தரிசிக்க விரும்பினார். மோகினி மீண்டும் அவதரித்து சிவனுடன் ஒன்றிணைந்தாள். அந்த புனிதமான சந்திப்பிலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது ஸ்ரீ ஐயப்பன், ஹரிஹர சுதன். குழந்தை கழுத்தில் ஒரு மணி அணிந்திருந்ததால் மணிகண்டன் என்று அழைக்கப்பட்டான். ஐயப்பன் பிறந்த இடம் பாண்டி இளவரசர் ராஜசேகர பாண்டியனின் ஆட்சி காலம். அரசருக்கு வாரிசு இல்லை. அவர் தினசரி காட்டிற்கு சென்று வேட்டையாடுவதற்காக ஒரு துறவியின் ஆலோசனையில் கோயில் கட்டினார். ஒரு நாள் வேட்டையாடும் போது காட்டில் புலிகளின் மத்தியில் ஒரு ஆண் குழந்தையை கண்ட அரசர் அதிர்ச்சியடைந்து குழந்தையை தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்று தனது ராணி கோப்பெருந்தேவியுடன் இணைந்து வளர்க்கத் தொடங்கினார். மணிகண்டன் அரசரின் முதல் மகனாக வளர்ந்தார். அவருக்கு ஒரு சகோதரன் ராஜேஸ்வரன் பிறந்தான். மணிகண்டன் அறிவு, வீரம், தர்மத்தில் சிறந்து விளங்கினான். அவன் 12 வயதில் போர்க்கலைகளிலும் யோகத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தான். ராணி கோப்பெருந்தேவி தனது உண்மையான மகன் ராஜேஸ்வரனை மட்டுமே அரசனாக்க விரும்பினாள். அவள் அமைச்சர்களுடன் சேர்ந்து மணிகண்டனை அழிக்க முயன்றாள். ஒரு நாள் ராணி திடீரென தலைவலி நோயால் பாதிக்கப்பட்டு நடுங்கினாள். அரசரிடம் புலியின் பால் குடித்தால் மட்டுமே குணமடையும் என்று பொய்யாக நடித்தார். அரசர் தனது மகன்களை அழைத்து யார் போகிறீர்கள் என்று கேட்டார். ராஜேஸ்வரன் பயந்து மறுத்தான். மணிகண்டன் நான் போகிறேன் என்று முன்வந்தார். மணிகண்டன் காட்டிற்கு சென்று புலியை காணாமல் தேடினான். அப்போது மகிஷி அசுரி தனது அச்சத்தால் அவனை அறியாமல் எதிர்த்தாள். மணிகண்டன் தனது தெய்வீக சக்தியால் அவளுடன் போரிட்டு அரக்கியை வதைத்துக் கொன்றான். இதனால் மகிஷியின் வரம் நிறைவேறியது. அவன் புலியைக் கண்டு அதன் மீது ஏறி பால் பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான். புலி மீது ஏறி அவன் வந்ததும் அரசியும் அமைச்சர்களும் அதிர்ந்தனர். அரசர் மணிகண்டனின் தெய்வீகத்தை உணர்ந்து அவரை வழிபட விரும்பினார். மணிகண்டன் என்னுடைய பிறப்பு தர்மத்திற்காகவே நான் இங்கு நிலைத்திருக்க மாட்டேன் என்று கூறி காட்டிற்கு சென்றான். அங்கு சபரிமலையில் அவன் அம்பு எய்து ஒரு இடத்தை குறித்து இங்கே என் சன்னதி அமைக்கவும் என்று கூறினார். அது சபரிமலை ஐயப்பன் கோயில். மணிகண்டன் ஐயப்பனாக மாறினான். அவன் தனது பக்தர்களுக்கு வழிகாட்டினான். அரசர் அந்த இடத்தில் கோயிலை அமைத்து பம்பா நதியை தூர்த்து யாத்திரை பாதையை உருவாக்கினார். ஒரு பதிப்பின்படி முஸ்லிம் போர் வீரன் வாவர் என்பவருடன் நட்பு கொண்டு கொள்ளையர்களை அழித்து வணிகர்களை பாதுகாத்தான். வாவரின் நினைவாக சபரிமலையில் அருகில் ஒரு சிறு கோயில் உள்ளது. ஐயப்பன் தனது வில், அம்பு, வாள் ஆகியவற்றுடன் புலி வாகனத்தில் சவாரி செய்யும் வீர இளைஞராக வழிபடப்படுகிறார். சபரிமலை ஐயப்பனின் முக்கிய தலம். இங்கு பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து கருப்பு உடை அணிந்து
சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜெபித்து பம்பா நதியில் குளித்து 18 படிகளேறி மலை உச்சியை அடைகின்றனர். ஐயப்பன் யோக நிலையில் அமர்ந்து கழுத்தில் மணி அணிந்து காட்சி தருகிறார். மண்டல கால பூஜை மகர விளக்கு, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை. இக்கதை சைவ வைஷ்ணவ சாக்த சமரசத்தை கற்பனை செய்கிறது. ஐயப்பன் பக்தர்களின் காவலனாக வாழ்கிறார். சுவாமியே சரணம் ஐயப்பா.